சரி உள்ள போலாம். யார் சொன்னா உனக்கு பேய் இருக்குன்னு? யாரு சொன்னா? நீதான் சொன்ன. யாரு சொன்ன? மொட்டை மாடியிலையா? சரி வா போய் பார்க்கலாம். நில்லு நில்லு, வீடு அம்மா வீடு. நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் நில்லு. எங்க பார்த்த பேய்? மொட்டை மாடில பாத்தியா? மொட்டை மாடில பாத்தியா? யார வர சொன்னோம்? யார வர சொன்னோம்? எதுக்கு? அவங்க பில்டிங் கட்டினாங்க. அதுக்கு ஏன் சுபாண்டி வரணும்? பேய் மேல காட்டுற பேய் இருக்காளேன்னு காட்டுறேன். விஜய் மாமாவா? அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? எல்லாருமே நம்ம மாதிரி இருப்பாங்க. மகா முட்டாள்தனம். சரி வா, நான் மாடியில கொண்டு காட்டுறேன். பேய் இல்ல வா விடு. கைப்பிடி. எங்க பேய் இருக்குன்னு சொல்லு. அப்பதான் நான் வரேன். எங்க எவ்வளவு பெருசா இருக்கு பேய்? எவ்வளவு பெருசா இருக்கு? கை வரைக்கும் இருக்கு. கை வரைக்கும் இருக்கா? சரி பேய் அடிச்சுட்டு வருவோமா? இனிமே விளையாட போவியா? விளக்கமாறா? விளக்கமாத்துல அடிச்சா செத்து போயிருமா? யார் சொல்லி கொடுத்தா விளக்கு மாத்திர அடிச்சா செத்து போயிரும்? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட. சரி விளக்கமாறலாம் வேணாம், நீ நாளே நான் கூட்டிட்டு போறேன் மாடிக்கு. நான் காட்டுறேன். அங்க யாருமே இல்ல, ஒரு அங்கிள் தான் உட்கார்ந்து இருக்காங்க மொட்டை மாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்துக்கோங்க. மொட்டை மாடியில பேய் இருக்காமா. விளையாட போயிட்டு மொட்டை மாடியில யாரோ உட்கார்ந்து இருந்தாங்க. அதை பார்த்துட்டு பயந்துட்டு வந்திருக்கா. வந்து இப்ப என்ன வந்து மொட்டை மாடிக்கு பேய் இருக்குன்னு சொன்னா, இப்ப மொட்டை மாடியில பேய் இருக்குதா இல்லையா நம்ம போய் பார்க்கலாம் வாங்க மக்களே. அம்மா குட்டிக்கு 6 மணிக்கெல்லாம் பேய் வந்துருச்சு மொட்டை மாடியில. சரிங்களா? என்னதான் பண்றா பாருங்க. மொட்டை மாடியில பேய் இருக்கு. விஜய் மாமான்னு கூப்பிடுறா. போலாம் வாங்க மொட்டை மாடிக்கு. ஒரு மாடி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த மாதிரி ஏற போறோம். பாப்பாவோட பயத்தை இன்னைக்கு நம்ம தெளிய வைக்க போறோம். ரொம்ப நாளா அவங்க அண்ணனும் அவளும் பேய் இருக்கு மொட்டை மாடலன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பக்கத்து ரூம்ல பசங்க தான் மேல உட்காந்து இருப்பாங்க. அவ வந்து அவங்களுக்கு தெரியல பேய் இருக்குறாங்க. அழுகுறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் காட்டுவோம். ரொம்ப அழுகுறா. நானே இந்த காட்டுறதுக்காக இவ்வளவு தூரம் ஏறி போறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் ஏறி போறேன்னு. மூணாவது மாடி, 2வது மாடி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்துக்கோங்க மாடி. எங்க போச்சுடி பேய்? பாரு நல்லா பாரு. மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறேன். மேல இங்க பக்கத்து வீட்டு பையன் உட்காந்துருந்தான். அவன் வந்து இப்ப கீழே இறங்கி போயிட்டான். நான் வரதுக்குள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன். கீழே இருந்து அவனை பார்த்துட்டு பேய் இருக்குன்னு அழுகுறான். பாருங்க எனக்கே பயமா இருக்குது. மணி 7 கோடி ஆகல. நீ இப்ப கீழே எப்படி இறங்கி போறதுன்னு தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி வந்திருக்கேன்னு. கீழே இருக்கு வீடு ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருந்து மேல நான் ஏறி வந்திருக்கேன். பாருங்க அங்கதான் பேய் இருந்திருக்காமா. அந்த இடத்துலதான் பேய் உட்காந்து இருக்க பாருங்க. எடா நின்ற கண்ணுட்டு தாழ இருந்துட்டு பேய்னு பறந்துட்டு பயங்கர கரைச்சலா എന്നിട്ട് ഞാന് വന്നിട്ട് മേള വിട്ട് വന്നതാ. അവിടെ താഴെ കളിക്കുന്നുണ്ടായിരുന്നു. അതല്ല താഴെ കളിക്കുന്നുണ്ടായിരുന്നു. അപ്പൊ അവളെ മോള് പേയുണ്ട് പറഞ്ഞിട്ട് ഭയങ്കര കരച്ചില്. അപ്പൊ ഞാൻ വാ അവിടെ പേയുണ്ടോ കാണാൻ വേണ്ടിട്ടാണ്. പാര് യാർ എടാ നീയാണ് പേയ്. മക്കളെ
பக்கத்து வீட்டுல உள்ள பையன் மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்கா, அவனை பார்த்து அழுதுருக்கா. நானும் எங்க வீடியோ எடுக்க வேண்டிட்டு வந்ததா. சரி இவளையும் காணிக்க விடா. ஓகே ஓகே. என்னது யாரது யாரது? நம்ம கீழே போறோம் மக்களே. பாருங்க எப்படி போறேன், எப்படி ஏறி வந்த எப்படி போறேன். என் பொண்ணு பண்ற வேலை பாருங்க. என் பொண்ணு பேய் இருக்குன்னு சொல்லி என்னைய பாடா படுத்து